வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டியான எக் புர்ஜி. சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சூடான சாதத்தோட கொஞ்சம் எக் புர்ஜி போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 7 முட்டை, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா, 4 தக்காளி, கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அதை இதோட சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் எக் புர்ஜி நல்லாயிருக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கலரி விடணும். அடுப்பு சிம்மிலே இருக்கணும். அந்த முட்டையெல்லாம் நல்லா சுருண்டு வரும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நல்லா பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் எக் புர்ஜி. இப்போ கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நல்லா கலரி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியான எக் புர்ஜி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.